முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. சூப்பர். அது மாதிரிதான் லிட்ரலா விஜய் வந்து கூப்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். 3 இளம் குழந்தைகள், 7 குழந்தைகள், 4 பெண்கள் என்று கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 12 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் 12 பேரோ 14 பேர் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடையாது, சென்னையில மட்டும், பெருநகர சென்னையை மட்டும், அதாவது சென்னை, ஆவடி, தாம்பரம், திருவள்ளூர் என்ற இந்த 4 பகுதிகளில் மட்டும் இவ்வளவு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாவேகா பரவலாக வென்ற பொழுது பாதிக்கப்பட்ட பெண் 2 பேரால் கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்ன வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களை என்ன செய்வாங்க? அவங்க பதவியிலிருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க இப்போ வரைக்கும். என்ன நடக்குதுன்னே தெரில. ஒரே மர்மமாக இருக்கு. நம்ம வாழ்றது தமிழ்நாட்டில் தானா, வேற எங்கேயுமா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நேற்று ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளாக 5 போக்சோ வழக்குகள் அடுத்தடுத்து வெவ்வேறு பகுதிகளில் சென்னையில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. 6 மாதம் என்ன சொல்கிறேன்? எஃப்ஐஆர் ஆச்சு போடலாமா 6 மாதத்துல? கேள்வி கேட்காதீங்க. இல்லை, எஃப்ஐஆர் ஆச்சு போடலாமா? கேள்வி கேட்காதீங்க. கேள்விலாம் கேட்கலப்பா, எஃப்ஐஆர் போடலாமா? கேள்வி கேட்காதீங்க. கேள்வி நிறுத்தினாதான் பதில் கிடைக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தால் பதில் கிடைக்காது. மூளை எப்படி மண்டையில் இருக்கா, வேற எங்கேயும் இருக்கா? ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என்ன, எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் ஒரு 1/4 கிலோ நீதி தர்றேன், வீட்டுக்கு கொண்டு போய் ஷோகேஸில் வச்சு. ஒரு தெனாவட்டான ஒரு பேட்டி. விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஓட்டு கேட்ட புண்ணியவான்கள் எல்லோரும் தங்களுடைய சுயரூபத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் கரண்ட் இல்லைன்னு நான் செத்தா போகிற, வாரம் 6 மாதம் எதுவும் கேட்காத, விட்டுரு, வேணா என் வீட்டிலேருந்து கரண்ட் எடுத்துக்க அப்படின்னு அந்த அறிவு ஜீவி வந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்து மாத்து என்று சோசியல் மீடியாவில் மாத்து வாங்கியதற்கு பிறகும் திருந்தாமல், நான் சொன்னது சரிதான், நான் சொன்னது எந்த தவறும் இல்லை. அவர் ஒரு மினி பார்த்திபன் தெரியும்ல? மினி பார்த்திபன்னா வித்தியாச பார்த்திபன். నేను తెలుగు అబ్బాయి. నాయుడు అబ్బాయి. எஸ், நாயுடு அబ్బాయి. சாதிகள் அற்ற பார்த்திபனா? சாதி சான்றிதழ் அற்ற பார்த்திபன். இவரும் ஒரு பேட்டியில் ஏதோ, நான் ஒரு தெலுங்கு அப்பாய், எனக்கு தெலுங்கு நல்லா தெரியும், உனக்கு தெலுங்கு நல்லா தெரியும், தெலுங்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு போ. பேசிக்கலி நான் தெலுங்கு. என்ன சொல்ல வர்றீங்க அதன் மூலம்? அதை விட நான் ஆணவமான பேச்சு இல்லைங்க. இப்போ சிலர் நினைக்கிறாங்கல்ல, இது ஏதோ டோப்பு உப்பு போடுவாங்க போல, சினிமாவில் இருக்காங்க, விவரம் தெரியாமல் பேசுகிறாங்க போல. அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு விவரம் இருந்தா, நான் வந்து தெலுங்கு தானே, அதனால எனக்கு நல்லா தெலுங்கு தெரியும்னு தன்னுடைய சாதியை அவ்வளவு அழகா பிரசன்ட் பண்றாங்கல்ல, அந்த அளவுக்கு குயுக்தியான, ரொம்ப நயவஞ்சகம் மிகுந்த மனிதர்கள் தான் இவர்கள். இன்னும் சாதாரண ஆட்கள், முட்டாள், அறிவு கெட்டவன் அப்படிலாம் கிடையாது. தெளிவா நல்லா திட்டமிட்டு ரிஹர்ஸ் பண்ணி, நீங்க பாருங்க, ஒரே நாள் வரிசையா 6 மாசம் எதுவும் கேட்காதீங்க இவர் சொல்ல, அங்கிட்டு அவர் வந்து நாய் வண்டிக்காரரு தெரியும்ல? நாய் வண்டிக்காரரு தெரியாதா? அவர் ஒரு நாய் வண்டிக்காரர் இருக்கிறாரு, ஆனா ரொம்ப சென்டிமெண்டலான நாய் வண்டிக்காரரு. என்ன வண்டி எடுக்கும் போது அம்மாட்ட சொல்லிட்டு தான் எடுப்பாரு. ராகவேந்திரா கோயில்ல பூஜை போட்டு அம்மாட்ட சொல்லிட்டு தான் நாய் வண்டி எடுப்பாரு அவரு. தமிழ்நாட்டுல நாய் பிடிக்க வந்திருக்கிறாரு அவரு 6 மாசம் எதுவும் கேட்காதீங்க. இன்னைக்கு புதுசா ஒருத்தர் வேற குறுக்க போடுறாரு, தெரியல அவர் எங்க போய் சேர போறாரு. யாரு? அபயங்கரால் அபலையாக்கப்பட்டவர்கள் பல பேர். ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள். ஜிவி பிரகாஷ் வந்து சோசியல் மீடியால தன்னுடைய அரசியல் கருத்துக்கள், விவாதங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுல தனக்கும் ஒரு ஒப்பீனியன் சொல்வதற்கு உரிமை இருக்கு. இதுல அவருக்கும் சித்தார்த்துக்கும் தான் போட்டியே. அவங்க வந்து அப்பைக்கப்ப சில போட்டோஸ் போடுறது, அந்த மாதிரி உணர்வு பொங்க பேசுறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் அவங்க எல்லாருக்கும் அவர்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு மிருகத்தை தட்டி எழுப்பிச்சு. அப்புறம் இடையில ஜிவி பிரகாஷ் ப்ரோ வந்து கொஞ்சம் என்ன டைமிங்கில் அப்படி நடக்கும்னு தெரியாது, பட் ஆனால் ரேண்டமாக நடக்கும்.
அவர் ட்விட்டரில் அவரை டேக் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோ ஒரு 10,000 ரூபா கொடு ப்ரோ, கிட்னி ஆப்ரேஷன், கழுத்து ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஏதுன்னுலாம் விசாரிக்க மாட்டார். டக்குன்னு சென்ட் யுவர் ஜிபே நம்பர் அப்படின்னு கேட்பாரு. டக்குன்னு 10,000 ரூபா போட்டுருவார். அதை ஒரு 10 பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மண்ணிலே ஈரம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு பேக்ரவுண்டில் போடுவாங்க. எனிவே அந்த மாதிரி உதவி கேட்குறாங்க, அந்த உதவிக்கு அவர் உதவுறாரு அப்படிங்கிறது ஒரு நல்ல பண்பு. நம்ம பாருங்க எவ்வளவு லாயக்கற்றவர்களா இருக்கோம்னு. நம்மளால ஜிபே நம்பர் கொடுத்து காசு வாங்கவும் முடியல, கொடுக்குற இடத்துலயும் இல்ல. நம்ம எப்படி அபலையாக்கப்பட்டிருக்கோம் பாருங்க. சரிதான். ஒரு அப்படி பேசி கொண்டிருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் இப்ப என்ன சொல்றாரு, என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு? நான் இன்னும் 15 வருஷம் சினிமாலலாம் இருப்பேனான்னு தெரியாது, அதனால ஃபியூச்சர்ல ஒத்த கருத்துடையவர்களோட இணைந்து அரசியல் ஈடுபட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவர் மோடிக்கு பாடல் இசை வெளியிட்டவர், அதெல்லாம் பண்ணுவார். நட்டு வச்ச வேலுக்கு பொட்டு வைக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதுல இவரும் ஒருத்தர். அதனால இவர் வந்து எந்த பக்கம் வேணாலும் போகக்கூடியவர். தன்னை வலதுசாரி, இடதுசாரி, அந்த சாரி, இந்த சாரின்னு தன்னை வந்து எப்படி வேணாலும் அடையாளப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்ல. அது இது ஒரு பேட்டர்ன். என்னன்னா ஐடியாலஜிக்கல் பொசிஷன்லாம் நாங்க எடுக்க தேவையில்லை, இஷ்யூ பேஸ்டா நாங்க ஆர்எஸ்எஸ் கூட ஆதரிப்போம் அப்படின்ற மாதிரியான வகையராக்கள் இது. என்ன ஜிவி பிரகாஷ்ங்கிற நான் போதாதான், நான் என்ன ஸ்டாண்ட் எடுப்பேன்றது என்னைய வச்சு முடிவு பண்ணிக்கோங்க, என்னுடைய ஐடியாலஜிலாம் அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். அப்படிப்பட்ட அப்படி ஐடியாலஜி கேட்டோம்னு வைங்களேன், மக்களுக்கு நல்லது செய்யறது. ஆமா, யார் அந்த மக்கள் அப்படிங்கிறதுலதான் பிரச்சனை இருக்கு. இதே பேட்டர்ன்ல மக்களா நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, கைவிடப்பட்டவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், அப்பாவால் கைவிடப்பட்டவர்கள், அப்பாவை கைவிட்டவர்கள், இப்படி பல பேரை டேக் கேர் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஆமா, அது இப்ப இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. என்னது ரிமைண்டரா 6 மாசம் என்ன ஆகலன்னு யாரோ கைவிடப்பட்டவர். அரசியல் ஆசை பலருக்கும் துளிர்த்து விட ஆரம்பித்திருக்கிறது. ஆமா, அப்படி ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த மேட்டரை பத்தி பேசணும். என்ன மேட்ரு நீங்க சொன்னீங்க, ஒரே நாள்ல 5 கேஸ்ன்னு கிடையாதான். 24 மணி நேரத்துல 3 இளம் குழந்தைகள், 7 குழந்தைகள், 4 பெண்கள் என்று கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 12 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 12 பேரோ 14 பேர் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிடையாது, சென்னையில மட்டும், பெருநகர சென்னையை மட்டும், அதாவது சென்னை, ஆவடி, தாம்பரம், திருவள்ளூர் என்ற இந்த 4 பகுதிகளில் மட்டும் இவ்வளவு பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தாவேகா பரவலாக வென்ற பகுதி. தாவேகா வந்து அறுதி பெரும்பான்மை பெற்ற பகுதி. இந்த 4 ஏரியாவை தூக்கி விட்டோம் அப்படின்னா தாவேகா ஒண்ணும் இல்லாம போயிருக்கும் தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு பகுதியில இவ்வளவு கொடுமைகள் தினம்தோறும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இதை வந்து நம்ம சொல்லல, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லியிருக்காங்க. டைம்ஸ் நியூஸ் நெட்வொர்க் வந்து ஒரு செய்தி கட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை அந்த டிஸ்பிளேல போடுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன நடந்தது அப்படின்றத விரிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். 12 cases ஆஃப் செக்ஷுவல் அசால்ட் ஆன் சில்ட்ரன், உமன் இன் 24 hours. ஷாக் சென்னை. எல்லாமே சென்னையை சுற்றி மட்டுமே நடந்திருக்கிறது. இப்போ இதுல சிங்கப்பெண் பெரும்படை அமைத்தார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த சிங்கப்பெண் பெரும்படை அமைத்த போதே இவர்களால் பாலியல் வன்கொடுமை தடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்பர் 1, பாலியல் வன்கொடுமை வந்து இவர்கள் நினைப்பது போல, சினிமாவில் காட்டுவது போல ஒரு குரூப் ஆஃப் ரவுடிஸ் வந்து திடுதிடு ஓடி வந்து ஒரு இடத்தில் அந்த பெண்ணை வந்து ரவுண்ட் அப் செய்து கேலி கிண்டல் செய்து, அப்புறம் முதல்ல வந்து இந்த சாலை இழுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து யாராவது இருந்தா போன் போடுறீ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து நிஜத்துல நடக்காது. நிஜத்தில் பாலியல் வன்கொடுமை எப்படி நடக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இப்ப இந்த 12 கேசஸையும் விரிவா எழுதியிருக்கிறாங்க. தயவு செய்து நேரம் எடுத்து இந்த 12 செய்திகளையும் மக்கள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது நாம் சினிமாவில் பார்ப்பது போல எங்கிருந்தோ ஒருவர் வந்து நம்மை இட்டு சென்று இப்படி செய்து விடுவார் என்பது அல்ல. அப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்குது. ஆனா அதையும் எப்படி நடக்கும் அப்படின்னா, அதுலயுமே பல வகைகள் இருக்குது. அந்த இடத்துல சிங்கப்பெண் பெரும்படை போற அளவுக்கு அங்க நேரம் இருக்காது. இப்ப நாங்களே வந்து என்ஜிஓக்கள் மூலமா பள்ளிக்கூடங்கள்ல வந்து மாணவர்கள்ட்ட, குழந்தைகள்கிட்ட பாலியல் வன்கொடுமை தடுப்பு குறித்து நானே போய் வகுப்படுத்திருக்கிற விக்டிம்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம், கவுன்சிலிங் அனுப்பியிருக்கோம். ஒவ்வொரு கேசஸ் வந்து எப்படி இருக்குன்னா, சில ஹவுஸ் ஓனரு, ஆட்டோக்கார அண்ணன், மாமான்னு பழகுற ஒருத்தர், அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அது வந்து ஒரு இடத்துல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் எந்த இடத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணல, விரும்பல, அது பண்ணக்கூடாது. ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து ஒரு பெண்ணு வந்து பள்ளிக்கூடத்துல போய் கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் சில ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களுடைய பிஹேவியர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வரும்.
அது சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது என்ஜிஓஸ்க்கு தெரியும். அதை பண்ணும்போது அந்த பெண்கள் வந்து பேசி உரையாடும் போது அவங்க சில உண்மைகளை வெளிப்படுத்துவாங்க. அப்படி ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய உறவினர் ஒருவர் இப்படி இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை வந்து சொல்றாங்க. அந்த அப்பா அம்மாவை கூப்பிட்டு இப்படி உங்க பொண்ணு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை கவுன்சிலிங்க்கு அனுப்பணும், அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிடுவோம். பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள், ஹெட் மாஸ்டர் எல்லாரும் உங்களுக்கு துணையாக தான் இருக்கிறாங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டியது கவுன்சிலிங்க்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லை, அவரை வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து லீகலா வந்து உள்ள வைக்கிறது நீங்க தான் பண்ண முடியும். அதை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை வந்து சரியா வராது, அவங்க ரொம்ப நெருங்கிய சொந்தம், அதனால ஊருக்குள்ள வந்து பேர் கெட்டு போயிடும், பொண்ணு பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்துட்டாங்க. இதை நாங்களும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. இப்படியான சிச்சுவேஷன்ஸ் வந்து சிங்கப்பெண் பரம்பரை எப்படி ஹேண்டில் பண்ணும்? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இங்க போகும்போது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு முதல்ல இது குறித்தான முழுமையான விழிப்புணர்வு தேவை. ஒரு பாலியல் வன்கொடுமை எப்படி எல்லாம் நடக்குது, எது வந்து அதிகமாக நடக்குது. இப்ப குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை என்ன நினைச்சிருவாங்க, பெண் குழந்தைகள் அப்படின்னு நினைச்சிடறாங்க. பிரச்சனை என்னன்னா, பெண் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்களோ அதே அளவுக்கு ஆண் குழந்தைகளும் பாலியல் ரீதியான வன்கொடுமைகளால பாதிக்கப்படுகிறார்கள். அது என்னன்னா அன்ரிப்போர்ட்டடாவே போயிடும். இப்ப இந்த கேசஸ் எல்லாத்துலயுமே நான் பாக்குற ஒரு சாதகமான அம்சம் என்ன அப்படின்னா, எல்லாருமே போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இதுல 10 கேஸ வந்து விரிவா எழுதி இருக்கிறாங்க. இந்த 10 கேசஸ்லயுமே வந்து அந்த பெற்றோர் வந்து துரிதமாக காவல்துறையினரிடம் வந்து துணிச்சலாக புகார் அளித்திருக்கிறார்கள். அதை நம்ம வந்து முதல்ல பாராட்டணும். அது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க இந்த மாற்றத்தை விரும்பியவர்களா கூட இருக்கலாம். அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல பெண்கள் பத்தின இஷ்யூனா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா உடனடியா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க. இது அவர்கள் கட்டமைத்த ஒன்று. அப்படி கட்டமைச்சு. உண்மை என்ன அப்படின்னா, போன அரசு விரைவாக பல இடங்கள்ல வழக்குகளை நடத்தியதால மக்களுக்கு இந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு, அண்ணா பல்கலைக்கழகம் 5 மாதத்துல அவருக்கு தண்டனை பெற்று தரப்பட்டது. அதே போல விளாத்திக்குள சம்பவத்துல 2 மாதத்தில் அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை நாம் ஆதரிக்கவில்லை, குற்றவாளிக்கு தண்டனை வேண்டும், அந்த அளவுல தண்டனை ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த தரப்புல என்ன பிரச்சனை வருது அப்படின்றத அடுத்து பேசுவோம். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. குறிப்பா பொள்ளாச்சி பாலியல் கொடுமை சம்பவத்துல அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரப்படுகிறது. இப்ப இது எல்லாத்திலயும் அரசு தரப்பினுடைய ஈடுபாடு பற்றி தொடர்ந்து மக்கள் மத்தியில பேசி வந்ததற்கு பிறகு நம்மளும் ரிப்போர்ட் பண்ணலாம், அப்புறம் அவங்களுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. இப்ப விஜய் கவர்மெண்ட் அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் ஓன் பண்றாங்க. ஏன்னா இவங்க தானே ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப என்னன்னா, நம்ம அண்ணன் கவர்மெண்ட்ல இது நடந்தா அடுத்த நாள் காலையில உடனடி தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாரும் கிளம்பி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல திரண்டு நின்று தங்களுடைய உரிமை குரல்களை எழுப்புறாங்க. அப்ப நியாயவான்கள் இவனுங்க என்ன பண்ணணும், இந்த அப்பாவி எளிய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கின இந்த கூட்டத்துக்காரனுங்க என்ன பண்ணணும், கிளம்பி வேகமா வந்து ஆறுதல் சொல்லி, அம்மா நான் கூட இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம தளபதி ஆட்சி, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன், குழந்தைய நம்ம இப்ப சேவ் பண்ணணும், இங்க வந்து நின்று நம்ம எதுவும் முழக்கமிட வேணாம், பேச வேணாம், வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம்னு கையோட கூப்பிட்டுட்டு போகணும்ல. மாறா எம்எல்ஏ மாஸ்கை மாட்டிக்கிட்டு கிளம்பி வந்து எல்லாரையும் இப்படியே பார்த்துட்டு குறுகுறுன்னு பார்த்துட்டு கூட்டமாக இருக்கிறாங்க, வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டிரைவர்கிட்ட கண்ணை கட்டிக்கிட்டு கிளம்பி திடுன்னு ஏறி போகிறது. அப்புறம் அரசு மருத்துவமனையில் அந்த குழந்தை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து நின்று அந்த குழந்தையினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை மிரட்டிட்டு ப்ரெஸ் அது இதுன்னு வந்து நின்று எதையும் பேசி நம்ம ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எல்லாரையும் கிளம்பி போக வைங்க அப்படி இப்படின்னு மிரட்டுறது. அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட போலீஸ்கிட்ட ஆள் சேர விடக்கூடாது, பார்த்து எல்லாத்தையும் இது பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையுடைய அப்பா அம்மாவை மட்டும் தனியா இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி குசு குசுன்னு பேசிட்டு இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னு அந்த 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 பிரச்சனைக்காக திரண்டு வந்து நின்றுப்பாங்கல்ல, அவங்க யார்கிட்டையும் எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரைமறைவில் சில வேலைகளையும் செய்யக்கூடிய நபர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க கூடி இருக்கக்கூடிய எல்லாரும் கோபமாயிடுறாங்க. அது எப்படா நீ இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு உரிமை குரல்ல கேள்வி எழுப்புறாங்க. இது எல்லா பகுதிகளிலையும் ரிப்போர்ட் ஆகிறது. ஆமா, போன ஆட்சியிலுமே இது போல மக்கள் வந்து ரோட்ல திரண்டு வந்து நீதி கேட்கும் போது நம்ம அப்பயும் இதை கண்டிச்சோம். காவல்துறை வந்து அவர்களை போய் மிரட்டுறது, விளாத்திக்குளத்துல வந்து மக்கள் வந்து ரோட்டை மறிச்ச உடனே ஒரு போலீஸ் ஆபீசர் போய் மிரட்டிக்கிட்டோம். ஆமா, அப்பயும் நம்ம அதை கண்டிச்சோம். இப்ப என்னடானா எம்எல்ஏவே போய் அந்த மிரட்டல்ல ஈடுபடுறாருன்றது வந்து அதை விட முன்னேற்றமான பாதையா பிற்போக்கானதானா அதை விட பல மடங்கு பிற்போக்கானதாக தான் இது இருக்குது. இவ்வளவு நடந்திருக்கு. மேடையில ஏறி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்ப கட்சியில பேசும்போது
5 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு ஆயா வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எங்க தளபதி பாதுகாப்பா இருப்பாருன்னாரு. பாதுகாப்பா இருக்க வேண்டிய தளபதி மிச்சர் தின்னுட்டு இருக்கு. தளபதி பாதுகாப்பா தான் இருக்கிறார். நீங்க அதை புரிஞ்சுக்க. தளபதி பாதுகாப்பா இல்ல. முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. சூப்பர். அது மாதிரிதான் லிட்ரலா விஜய் வந்து கூப்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ஆமா, ஆனா வந்து நிறைய பேர் எங்க எனக்கு ஒண்ணு புரியல. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின், அவர் வீடு எங்க இருக்கு? சித்தரஞ்சன் சாலை, செனட்டாப் ரோடு சித்தரஞ்சன் சாலையில இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அங்க போனா அவரை பார்க்கலாம், பார்க்க முடியாது. ஆனா அங்கதான் அவர் இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும், போய் பார்ப்போம். கரெக்டா? ஸ்டாலின் சென்னையில் இருக்கிறாருங்கிற செய்தி இருந்தா அவர் 2 இடத்துல 3 இடத்துல இருப்பாரு. ஒண்ணு அவர் வீடு சித்தரஞ்சன் சாலை, இல்ல அறிவாலயம், இல்ல அப்படின்னா கோபாலபுரம் வீட்டுக்கு ஏதாவது பார்க்கணும், தலைமைச் செயலகம். இல்லங்க இப்ப இல்லைங்க. இப்ப இப்படி நீங்க சென்னையில இருக்காருன்னா அந்த 3 இடத்தை தவிர்த்து வேற எதுவும் இல்ல. நீங்க இதுல எங்க போனாலும் அவரை எங்க போய் பார்க்கலான்றத அங்க இருக்கிற செக்யூரிட்டியே சொல்லுவாரு. இப்படி போய் நீங்க பார்க்கலாம். இப்போ உதயநிதியை பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா ஒண்ணு அன்பகத்துக்கு போய் நீங்க அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு அவரை பார்க்கலாம். இல்ல அப்படின்னா அவர் குறிஞ்சி இல்லத்துலதான் இன்னும் கண்டினியூ பண்றாரு அவருடைய கேம்ப் ஆபீஸ, அங்க போனா அவரை போய் பார்த்துடலாம். நீங்க கூகுள் மேப்ல வந்து எக்ஸ் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஹவுஸ் போட்டீங்கன்னாலே அவருடைய வீடு வருது, அங்க போய் பார்க்கலாம். இப்ப இவரை எங்க போய் தாங்க பாக்குறாங்க? இந்த சினிமா நடிகர்கள் பூரா போய் போட்டோ எடுத்து போடுறாங்க. ஏதோ நட்சத்திர ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல நின்று போட்டோ எடுத்து போடுறாங்க. கட்டி பிடிச்சு ஒரு சிலர் போட்டோ போடுறாங்க, ஒரு சிலர் பக்கத்துல நின்றுகிட்டு போட்டோ போடுறாங்க, ஒரு சிலர் ட்வின்னிங் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போட்டோ போடுறாங்க, இப்படிங்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. எங்க தாங்க பாக்குறீங்க? அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது, எங்களுக்கும் தெரியல. நம்மளுக்கு எதுக்கு அது? நம்மளுக்கு இருக்குதா? மக்களுக்கு தெரியணும்ல இவர் எங்க இருக்கிறாரு, எங்க பாக்குறது. என்னன்னா இவர் வந்து சனி ஞாயிறு ஆயிட்டாருனாலோ சாயந்தரம் 5 மணிக்கு மேல ஆயிட்டாருனாலோ இவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு வந்து ஆபீஸ் ஒர்க்கு கிடையாது. ஏடா கலெக்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து ரெக்கார்டு எழுதுற ரெக்கார்ட் மெயின்டெய்னர் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. சாயங்காலம் பஞ்ச் வச்சுட்டு வெளியே போயிட்டோம்னா திரும்ப எவனும் கேட்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கவர்மெண்ட் மாச சம்பளம் வாங்குற வெறுமனே அரசு ஊழியர் மட்டுமா? இந்த மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிங்க, இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருங்க. எந்நேரமா இருந்தாலும் நீங்க அலர்ட்டா இருக்கணும். 5 வயசு பிள்ளைகள்ல இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் சொந்த கட்சிக்காரனே அபியூஸ் பண்ணி தெருவில் நிப்பாட்டி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. உங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் இழுத்து போட்டு அவங்க குடும்பத்துக்கே தெரியாம பெத்த தாய்க்கு குடியாரி பட்டம் கட்டிட்டு பிள்ளைய போய் கண்ணில் காட்டாம எரிக்கிறாங்க. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரோம் நகரம் பற்றி எரியும் போது வாசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் உட்கார்ந்து சிம்ரனையும் அவரு பிரசன்னா இவங்க குடும்பத்தை பூரா கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாருன்னா இது என்ன கேட்டகரியில வரும்னு மட்டும் சொல்லுங்க. இதை விமர்சிக்காம எப்படி கடந்து போறது? இதுல சிலர் வந்து வாட்ஸ்அப்ல நண்பர்கள் வந்து சிலர் கேட்குறாங்க, போன கவர்மெண்ட் நடந்த போது மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது வேற மாதிரி பேசுனீங்க, இப்போ வந்து நீங்க ஏன் கவர்மெண்ட்டை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்பவும் வந்து தெளிவா சொல்றேன், இதை வந்து போலீஸால கட்டுப்படுத்த முடியாது. போலீஸ் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தும்னு நினைச்சா நாம ஒரு முட்டாள். ஏன்னா இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை தாண்டி இது உளவியல் ரீதியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருஞ்சிக்கல். உலகம் முழுக்க ஆணாதிக்க சிந்தனை கொண்ட இடங்கள் எல்லாவற்றிலும் இது போன்ற கொடுமைகள் நடக்கிறது அப்படின்றத ஆய்வு பண்ணி சட்டம் ஒழுங்குன்றது ஒரு பார்ட்டு தானே தவிர, பாதுகாப்பை உறுதி செய்வது அப்படின்றது ஒரு பார்ட்டு தானே தவிர, இதை தடுத்து நிறுத்துவதற்கு கல்வி ரீதியாக உளவியல் ரீதியாக நிறைய விஷயங்களை செய்ய வேண்டி இருக்குன்னு உலக நாடுகள் முழுக்க ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் நாம இந்தியா முழுக்கவே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா போலீஸை போட்டா தடுத்துடலாம்னு. இப்போ வந்து நேற்று நடந்த ஒரு சம்பவங்க. என்ன நடந்தது அப்படின்னா சென்னையில ரிப்போர்ட் ஆன ஒரு சம்பவம், ஆவடி பக்கம் நினைக்கிறேன். ஒரு பீகாரை சேர்ந்த வடமாநில தொழிலாளி, அவருடைய மகள் 3 வயது மகள் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க சாயங்காலம் 5 மணிக்கு. அப்ப அதே சக பீகாரை சேர்ந்து இன்னொரு தொழிலாளி என்ன பண்றாருன்னா அந்த பிள்ளைகிட்ட வந்து பிஸ்கட் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தை காட்டி அந்த பிள்ளைய வந்து கடத்தி கொண்டு போய் வந்து புதர் மறைவில் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்யறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சா அங்க இருக்கிறவங்க இன்னாரு கூட தான் போனாங்கன்னு கண்டுபிடிச்சு அவரை அடிச்சு துவைச்சு போலீஸ்ட போய் ஒப்படைச்சாங்க. ரைட்டா? இது எப்படி சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தும்? இன்னொரு இடத்துல 2 பிள்ளைங்க 15 வயசு 16 வயசு பிள்ளைங்க 2 பேரு ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு தெரியாம பெற்றோர் வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு 2 பேரோட அவங்க பழகிட்டு இருந்தாங்க, அவங்க மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொன்னார் போலவே அந்த 2 பேர் தான் வந்து அந்த பிள்ளைகளை வந்து
ஏமாற்றி அறையில் அடைத்து வைத்து அதை கூட்டிட்டு போய் வந்து ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அவங்கள வந்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இது அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போலீஸ். இப்ப இதை எப்படி போலீஸ் தடுத்து நிறுத்தும்? 2 பேர் வந்து தனிப்பட்ட உரையாடலில் பேசி நட்பாக பழகி இப்படி போகும்போது இதை வந்து காவல்துறை எப்படி தடுத்து நிறுத்த போகிறது தெரியல. அதே போல வீட்டில் இருந்த ஒரு சிறுமியை வந்து தெரிந்த ஒருவர் வந்து வெளியே போலாம் வாங்கப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் கூட்டுப்பாலியல் கொடுமை செய்யறாரு. இதை வந்து சட்டம் ஒழுங்கு காவல் எப்படி தடுத்து நிறுத்தும்? இதுக்கெல்லாம் தெளிவா பதில் சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையால எப்படி தடுப்பீங்க? எதை தடுக்க முடியும் அப்படின்னா, இப்ப 2 பேர் வந்து பைக்ல போகும்போது ஒரு பெண்ணை வந்து பைக்ல போகும்போதே 2 பேர் சேர்ந்து மொலஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறானுங்க. அதை அந்த பொண்ணு வந்து இம்மீடியட்டா வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கைது செய்யப்படுறாங்க. இதை தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? ஒரு நல்ல வெளிச்சமான சாலையை உத்தரவாதப்படுத்துறதன் மூலமாகவும் 24 மணி நேரமும் சிசிடிவி மெயின்டெனன்ஸை உறுதிப்படுத்துவதன் மூலமாகவும் இதை வந்து நாம கட்டுப்படுத்த முடியும். இதை வந்து லா அண்ட் ஆர்டர், லா மெயின்டெனன்ஸ்ல இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன சம்பவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்ப சட்டம் ஒழுங்கு பார்வையோடு இதை பார்த்தால் உங்களால் ஒரு குறிப்பிட்ட அளவை கூட தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ இதை வந்து ஒரு பெரிய அளவுல தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ மகளிர் அமைப்புகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் கலந்துரையாடுங்க, அவங்கள்ட்ட எல்லாம் பேசுங்க. அது சரி, நீங்க வந்து சினிமா துறையில இருக்கிறத பத்தியே உங்களுக்கு தெரியாது. இவர் மிச்சர் திங்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆக்சுவலா இவர் மிச்சர் மாடல் முதலமைச்சர் தான். சோஃபா மாடலை விட்டுட்டு மிக்சர் சிஎம்னு இவருக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த இப்போ குறிப்பிடும்போது உத்தரவாதப்படுத்துறது, சமூக பிரச்சனையா இருக்கிறது, நபர்களை எதுக்கு இதை வந்தேன் லீடு எடுத்தேன்னா, ஆனா இத நான் போன அரசு இருக்கும் போது இதே தான் சொன்னேன். நீங்க நான் என் சேனல்ல பேசுனது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, தந்தி தொலைக்காட்சியில நான் ஒரு டிபேட் அட்டென்ட் பண்ணேன். ஹரிஹரன் அவர்கள் நடத்தின அந்த டிபேட் எடுத்து பாருங்க. நான் வந்து யூஎன் அமைப்பை சேர்ந்த ஆர்கனைசேஷன்ஸுடைய ரிப்போர்ட் எல்லாம் கூட நான் மேற்கோளாக காட்டி அதுல பேசியிருக்கேன். இப்ப நான் அதுல இருந்து மாறி பேசுறேன்னா இல்ல, அதே தான் நான் இப்பயும் வலியுறுத்துறேன். ஆனா விஜய் அவர்களை நோக்கி ஏன் கேள்வி எழுப்ப வேண்டி இருக்குன்னா, இவர் தான் மக்களை திசை திருப்பினாரு. எப்படி? எல்லாத்துக்கும் ஸ்டாலின் தான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பு, எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. அரசாங்கம் பொறுப்புடையது எப்ப? இதையெல்லாம் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொறுப்புடையது. இது போன்று நிரந்தரமாக நடக்காமல் தடுப்பதற்கான சிந்தனையை கொண்டிருக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? போலீஸை போடு, போலீஸை போடாத, அங்க வந்து ஆளை போடு, இங்க வந்து ஆளை போடாத, டிஜிபி எங்க போனாரு, டிஜிபி எங்க வரல, இப்படி வந்து மறுபடியும் போலீஸை நோக்கியே நீங்க வந்து வெறுமனே இது போலீசிங்கால தீர்க்கக்கூடியதுன்ற சித்திரத்தை உருவாக்கியது விஜய் அவர்கள். அப்ப அவர் ஏதோ தெரிஞ்சிருக்குல்ல, போலீஸை வச்சு இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தானே சொல்லி இருக்கிறாரு. அப்ப அந்த தீர்வை அமல்படுத்துங்கன்றோம். அதை அட்லீட்ட கேட்டுட்டு இருக்காரு, பாலத்துக்கு கீழே கட்டி தொங்க விடுறதுக்கு. அப்படிதான் பதில் அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டா கூட ஒரு உதாரணத்துக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்ப நாங்க வாசிச்சோம்ல 24 மணி நேரத்துல 12 கேஸ்ன்னு, 12 என்கவுண்டர் பண்ணிருவியா? 12 கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுரா, 12 பேரும் குற்றவாளின்னு ஆயிப்போச்சுரா, 12 என்கவுண்டர் ஒரு நாளைக்கு இப்படி ரிப்போர்ட் ஆகிற 12. ஒரு மாவட்டத்துல 12 நடந்திருக்கா? இதே மாதிரி மதுரையில 12 நடந்திருக்கும், சரி 10 கூட நடந்திருக்கும்னு வை. கோயம்புத்தூர் ஒரு 5 நடந்திருக்கும் வச்சுக்க. தமிழ்நாடு முழுக்க கூட்டு ஒரு நாளைக்கு ஒரு 120 கேஸ் இப்படி ஃபைல் ஆகுது. ஒரு நாளைக்கு 120 என்கவுண்டர் போட்டுருவோமா? அது தீர்வா? எங்க அண்ணன் வந்தாருன்னா அப்படிதான் பண்ணுவாரு, அதுதான் சரி அப்படின்னா யார் வாழ்வா? உன்னுடைய அளவுகள் என்ன? குற்றம் சாட்டப்பட்டால் எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். யார் குற்றவாளி, உண்மையிலேயே குற்றம் தான் நடந்ததா இப்படின்னு ஆய்வு செய்வதற்கு எந்த முகாந்திரமும் உனக்கு தேவையில்லை, போட்டு அப்படின்ற எல்லைக்கு வர்ற. அதுதான் விஜய் மாதிரியான நபர்களை மேலும் மேலும் இந்த விஷயம் குறித்து எதையுமே கன்சிடர் பண்ணாம, பேசாம, டிஸ்கஸ் பண்ணாம சைலண்டாவே இருக்க வைக்குது. நீங்க எல்லாரும் அதிகபட்சமா என்ன கேட்பீங்க? அவனை கொல்லணும். அவன் என்ன பண்ணுவான்? திடீர்னு ஒரு நாள் அவனோட ஹீரோயிசத்தை காட்டணுன்றதுக்காண்டி, அதாவது தன்னை விக்டிமாக உணரக்கூடிய நபர்கள் எல்லாரும் போட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுவாங்க. எனக்காவது ஒரு நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து கொண்டுருவாங்க. உடனே நீங்க எல்லாரும் பூமாலை போட்டு அவ்வளவுதான் எங்க அண்ணன் சக்சஸ், சொன்னதை செஞ்சுட்டாரு. குற்றம் எப்படி தடுத்து நிறுத்தப்படும்? எத்தனை பேரை கொல்லுவோம்? சரி, இப்படி கொன்னா குற்றங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுருமா? இல்ல, வரலாறு தெரிந்த காலம் தொட்டு கொலை செய்தால் அவனை மரண தண்டனை விதிப்பது என்பது நீதி விசாரணை என்று நமக்கு நினைவிருக்கும் எந்த காலத்திலிருந்தோ வந்து தொடங்கப்பட்டது மரண தண்டனை. இப்போ வரைக்கும் மரண தண்டனை இருக்கு. ஏன்? விளாத்திகுளம் சம்பவத்துல அந்த தர்மமுனீஸ்வரன் அப்படின்ற அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு விஜயன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் தீர்ப்பு வந்துச்சு. இப்ப அது வந்து இதை நிறுத்தி இருக்கணும்ல. இந்த 12 கேஸ் நடந்திருக்க கூடாது, செய்யக்கூடாதுப்பா. விளாத்திகுளத்துல செஞ்சவனுக்கு போட்டுருவாங்க, நம்மளும் போட்டுருவாங்கப்பா அப்படின்னு அந்த பீகார் இளைஞர் பார்த்துட்டு அமைதியா இருந்திருப்பாரா? பீகார் இளைஞரை விடுங்க, தாவேகாரனுக்கே அந்த சொந்த கட்சிக்காரன் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ அவர் நினைச்சிருக்கணும்ல,
நம்ம தாவேக்கு ஆட்சி வந்த உடனே தான் தீர்ப்பு வந்துச்சு, ரெட்டை மரணம் விழுந்துருச்சியா, நம்ம வேற எம்எல்ஏ, நம்ம இதுல தலையிட்டோம்னா நம்மளுக்கு தூக்கு தண்டனை ஆயிருமியா, பயந்தாரா? இல்ல அவர் மாறாக குற்றவாளியை பதுக்கி வச்சுட்டு இவர் போய் வண்டல் மண் எடுக்கிறதில் முறைகேடுன்னு ஆய்வு செய்ய போறாரு. வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கிட்டாங்களா? அதாவது பாதிக்கப்பட்ட பெண், நான் 2 பேரால கூட்டு பலாத்காரம் பண்ண பெண் என்ன வந்து தமிழக வெற்றி கழகத்துல இருந்து நீக்கியிருக்காங்களாம். அதே மாதிரி குற்றவாளியான பாலாவையும் நீக்கியிருக்காங்க. அப்ப இதுக்கு உறுதுணையாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களை என்ன செய்வாங்க? அவங்க பதவியில இருந்து நீக்குவாங்களா? இதுக்கு எனக்கு தலைமையும் பதில் சொல்லணும். உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க இப்போ வரைக்கும். அதாவது ஒரு அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை குறித்து காது கொடுத்து இவங்கள நம்ம என்ன சொன்னாலும் நீங்க காதுல உரைக்க மாட்டோம். நேத்து ஒண்ணு புதுசா வந்துருச்சு, புதிய தலைமுறையில நம்ம இவரு சிவசாத்தனே அவர் டிபேட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் போனவர் வந்து பாலியல் கொடுமை சம்பவங்கள் குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. கார்த்திகேயன் சார் தான் நெறியாளர். அப்போ வந்து இப்போ தாவேக ஆதரவாளராக புதிய அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முன்னாள் பத்திரிகையாளர் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விளாத்தி குளத்துல உண்மை குற்றவாளி திமுக காரரு. பூரா பேருக்கு சாக்கு. யாருக்கெல்லாம் சாக்கு? ஆன்லைன்ல ஜாயினா இருக்கிற சாமிநாதன் சாருக்கு சாக்கு, நெறியாளராக இருக்கிற கார்த்திகேயனுக்கு சாக்கு, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற ஜீவாவுக்கு சாக்கு, பிரியன் சாருக்கு சாக்கோ சாக்கு. இப்படி அவ்வளவு பேரு சாக்க என்னையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பெற்றோரே சொல்லி இருக்கிறாங்க. இது நீங்க எல்லாத்துக்கும் இதுக்கு திமுக பார்த்தா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த தர்மமுனீஸ்வரனுடைய தாயார் வந்து சொல்லி, தர்மமுனீஸ்வரன் யாரு? குற்றவாளி. குற்றவாளியா? குற்றவாளி, ஹேபிச்சுவல் அஃபெண்டர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய தாயார் மூலமாக அட்வொகேட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எல்லாத்தையுமே சந்தேகத்துக்கு உட்படுத்துறாரு. பொதுவாகவே இது போன்ற குற்ற வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் மீது என்னென்ன கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் குற்றம் சாட்டப்பட்டதோ எல்லாத்தையும் உள்நோக்கம் கற்பித்து எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது கோர்ட்டுன்ற நடைமுறை தெரிஞ்ச எல்லாருக்கும் நல்லா தெரியும். எப்படி வந்து எவிடன்ஸை டிஸ்கிரெடிட் பண்றது, எப்படி வந்து இந்த கேஸை வந்து முகாந்திரமற்றதா மாத்துறது. அப்ப சுத்தி விடுறாங்க. எப்படி சுத்தி விடுறாங்க? டிஎன்ஏ ரிப்போர்ட் ஃபோர்ஜ்டு அப்படின்னு யாரு சொல்றா? காவல்துறை சொல்லணும்லப்ப. ஆமா, இது வந்து தாவேகாவின் நிலைப்பாடாக இருந்தால் இந்நேரம் காவல்துறை வந்து இந்த வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் இவர் ஆனர்னு சொல்லி கேட்டிருக்கணும்ல. ஏன்னா உங்க கவர்மெண்ட் போடலையே எஃப்ஐஆர், டிஎம்கே கவர்மெண்ட் தானே எஃப்ஐஆர் போட்டுச்சு. அப்ப நீங்க இப்ப வந்த உடனே டக்குன்னு அதை நாங்க ரிவைஸ் பண்றோம், உண்மையிலே பொய் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரன் ஒருத்தன் இருந்தது மாதிரியே இதுல வேற ஒருத்தன் இல்ல, அதுலயுமே ஞானசேகரன் உண்மையான குற்றவாளி இல்லையா? அப்புறம் இவங்க இப்போ வரைக்கும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளிகள் யாருமே தண்டிக்கப்படலன்றாங்க. எஃப்ஐஆர் எடுத்து போட்டு மறுபடியும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க வேண்டியதுதானே. ரீஓபன்லாம் பண்ண வேண்டாங்க கேஸ, புது கேஸ் போடுங்க. யாரு குற்றவாளியோ அவங்க மேல புது கேஸ் போடுங்க. இப்ப இவர் இதை சொல்றாரா? இவர் இதை சொல்றாரு. என்னன்னு விசாரிச்சா அந்த குற்றம் சாட்டப்பட்ட தர்மமுனீஸ்வரன், குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்ட தர்மமுனீஸ்வரன் வந்து டிஎன்ஏ வந்து என்னுடைய டிஎன்ஏவும் அந்த பெண்ணுடைய உடற்கூறாய்வில் கிடைத்த அந்த டிஎன்ஏ மாதிரியும் வந்து ஒத்து போறதா சொன்னது பொய். நான் வந்து அந்த எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் அந்த வழியா போனேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை கைது பண்ணிட்டாங்க. அதே போல போலீஸ் வந்து எந்த ஆதாரமுமே இல்லாம என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால என் மீதான எல்லாத்தையும் கைவிடணும். இது எதுக்கு ரெடி பண்றாங்கன்னா அப்பீல் போறதுக்கு ரெடி. கோர்ட் வந்து இப்ப தீர்ப்பு கொடுத்தது யாரு? கீழமை நீதிமன்றம். அப்பீல் எங்க போவாங்க? ஹைகோர்ட்ல போவாங்க. இப்ப நேத்து கூட வந்து அப்பீலுக்கு போகும்போது இவரை விடுதலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து இது பண்ணிருக்கிறாங்க. இவருக்கு வந்து தண்டனை குறைப்பு இதெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு. போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு இது திமுக அதிமுகன்றதெல்லாம் பேசுறது இல்ல, உண்மையிலே அவன் குற்றவாளியா இருக்கான், அதனால நம்ம போய் நிப்போம்னு தாவேகா போலீஸ் நின்றுருக்கு. இந்த பக்கம் வந்து இவங்க வந்து அப்பீலுக்கு டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு ஜோடனைகளை ரெடி பண்ண வேண்டியது இருக்குல்ல. வழக்கே ஜோடிக்கப்பட்டதுன்னு இவங்க புதுசா ஒன்று ஜோடிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்படி ஒரு கேஸ் ஃபைல் ஆன உடனே இதை பார்த்துட்டு விசாரிக்கணும்னு நீதிபதி கையில் எடுத்தாருன்னா எல்லா பாயிண்ட்டையும் கொஸ்டின் பண்ணியிருக்கிறாங்க. சார் இதுக்கு டைம் எடுக்கும் சார், நீங்க எப்ப சார் எதுக்குள்ள சார் முடிப்பீங்கன்னு இந்த பக்கம் என்கொயரி ஆஃபீஸர் கேட்பாங்க, இந்த பக்கம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்ட்ட அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை எடுப்பாங்க. இப்படி ஒரு பெரிய நாளுக்கு நாள் அது டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத அடிப்படையில் அவர் வந்து ஜாமீன் கேட்டாருன்னா அதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். இப்படி போக வேண்டிய ஒரு ப்ராசஸ். அதுக்காண்டி நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய வரிக்கு வரி அட்வொகேட்ஸே எழுதி கொடுப்பாங்க, இதை கொஸ்டின் பண்ணுங்க, இதை கொஸ்டின் பண்ணுங்க, இதை கொஸ்டின் பண்ணுங்க. எதையாவது ஒண்ணுல நம்மளுக்கு கேப் கிடைச்சிருச்சுன்னா பெயில் கிடைச்சிடும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா அந்த தர்மமுனீஸ்வரன் நானே கூட வரும். அப்ப அப்படியே சொல்லுவாங்க,
அந்த தர்ம முனீஸ்வரன் இந்த தர்ம முனீஸ்வரன். ஏங்க நாங்க சொல்றதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு வக்கீலனாலும் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துல செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய முதன்மை அமர்வுகள்ல குற்றவியல் நீதிமன்றங்கள்ல குற்றவியல் நடுவர் முன்னாடி ஆஜராகிற எந்த வக்கீலனாலும் கூப்பிட்டு கேளுங்க. டிஸ்கிரெடிட்டிங் த விட்னஸ், டிஸ்கிரெடிட்டிங் த கேஸ், டிஸ்கிரெடிட்டிங் த எஃப்ஐஆர் எல்லாத்தையும் டிஸ்கிரெடிட் பண்றதுதான் கோர்ட்ல வந்து இந்த விசாரணை இருக்குல்ல. குற்றவாளிக்கே டிஸ்கிரெடிட் பண்ணும்போது எங்களுக்கு திமுகவை டிஸ்கிரெடிட் பண்றதுக்கு உரிமை இல்லையா? இல்லையா? நாங்க புதிய தலைமுறையில உட்கார்ந்து திமுகவை டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடாதா? இதுல திமுக தொடர்பு இருக்குன்னு நாங்க சொல்லக்கூடாதா? சரி, இப்ப இப்படி வருவோம். ஒருவேளை இந்த குற்றவாளி வந்து தவறான குற்றவாளி, இவர் மற்ற குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனா இந்த குற்ற வழக்குல ஈடுபடலன்னு இவங்க சொல்றதே எடுத்துக்குமே. அப்படி இவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முகாந்திரம் 60 நாள்ல அந்த கேஸ் முடிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப விரைவான நீதி என்பது அநீதியாக மாறுது அப்படின்னு வந்துருது. ஆமா, அப்ப எனிவே நீங்க சொன்னதுக்கு முரண்பாடாதானே அந்த அந்த வழக்கு இருக்கு. அதைத்தான் பிரியன் சார் வந்து அந்த வடிவேலு காமெடியில உலக்கு எடுத்து குத்துற மாதிரி கிடையா. நீங்க என்னங்க சொன்னீங்க, என்னமோ பாலியல் குற்றத்தை ஸ்டாலினே இறங்கி போய் செஞ்ச மாதிரி அவர் பேர்ல எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க வந்த உடனே திருப்பி கேக்குறாங்க விஜயே பண்ணாரான்னு சொல்லுங்க. வந்துருச்சு. பிரியன் சாருக்கு சம்பந்தம் இல்லாம எதுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் வந்து அந்த புதிய தலைமுறை விவாத நிகழ்ச்சியில பிரியன் சார் ஒரு கேள்வி கேட்க, அப்ப விசிகாவுக்கு எதிராக திட்டமிட்டு இதை பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உங்களை போன்றவர்கள் அப்படின்னு தான் திருப்பி விடுறாரு. அதை வந்து தனிப்பட்ட ஒரு இதாக திருப்பி விட்டு விட்டார். விசிகா இப்ப குறி வச்சு தாக்கப்படுதுன்றீங்களா? கட்டாயமா அதுல நீங்களும் ஒருத்தர் தான். எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் எதற்காக இதை சொன்னார் என்று தெரியவில்லை. ஆனா அதனுடைய இம்பாக்ட நாம் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமை நமக்கு இருக்கு. நீங்க அவரை கை காட்டிட்டீங்க. இன்றைக்கு சமூக வலைதளம் முழுக்க பிரியன் சார் குறித்து அவ்வளவு அவதூறாக அவ்வளவு கொச்சையாக உங்களுடைய தொண்டர்கள் எழுதுகிறார்கள், வசைபாடுகிறார்கள். இப்போ ஆன்லைன்ல யாரோ உங்களுடைய தொண்டர்கள் இப்படி பண்றாங்க அப்படின்னா இது உங்கள்ட்ட வந்து கேட்டிருக்கவே போறது இல்லை. எல்லா கட்சிகள்லையுமே அது இருக்கிறது தான். தனக்கு மாறான கருத்து சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்களை வந்து எதிர்த்தரப்புல இருந்து தாக்குவது அப்படின்றது வந்து வழக்கமா எல்லா கட்சிகள்லையும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது மாற்று கருத்து வரும்போது அப்படி வரும். ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா அட்டாக்கை தலைவரை இனிஷியேட் பண்றாரு அப்படின்னும் போது அப்ப தொண்டர்கள் வந்து இன்னும் கூடுதல் உற்சாகத்தோட அட்டாக் பண்ணுவாங்க. இன்னொன்னு, எழுச்சி தமிழர் மாதிரியான அரசியல் தலைவர்களை ஆதரித்து பேசுவதற்கு இந்த ஊடகங்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பலரும் தயங்கி கொண்டிருந்த போது, இல்ல எழுச்சி தமிழர் ஒரு பொதுவான தலைவர் தான், அவர் குறித்து ஆதரவாக பேசுவது என்பது இந்த நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாக பல பத்திரிகையாளர்கள் வெளிப்படையாகவே பேசி கொண்டிருந்தார்கள். அதை வந்து விசிகாவில் இருக்கக்கூடிய பலருமே ஒத்துக்கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுகவை திட்டுவாங்க, திமுகவை விமர்சிப்பாங்க பத்திரிகையாளர்கள், ஆனா திருமா அவர்கள் மீது ஒரு விமர்சனத்தை வைக்க மாட்டாங்க. பாசிட்டிவா எழுச்சி தமிழர் வந்து விலை போகாத மனிதர், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வலதுசாரிகள் அம்பேத்கரிஸ்டுகளை கையில் போட்டுக்கிட்ட போதும் திருமா என்கிற ஒரு தலைவனை மட்டுமே அவர்களால் விலைக்கு வாங்க முடியவில்லைன்னு தொடர்ச்சியா கிரெடிட் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அதில் மிக முக்கியமானவர் பிரியன் சார் அவர். ஆமா, பிரியன் சாரா இருக்கட்டும், ஷியாம் சாரா இருக்கட்டும், ஜேர்னலிஸ்ட் மணி சாரா இருக்கட்டும், யாருமே வந்து திருமா குறித்து என்றைக்குமே வந்து தவறாகவோ அல்லது வந்து இழிவுபடுத்தும் வகையிலேயோ உள்நோக்கத்தோடையோ பேசினதே கிடையாது. அதே நபர்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் நீங்க எடுத்ததுல உங்கள் மீதான விமர்சனம்னு ஒண்ணு சொல்லிட்டு பிரியன் சார் என்ன சொன்னாரு, எனக்கு திருமா அவர்களுடைய முடிவை பார்த்தால் சிரிப்பு வருகிறதுன்னு சொன்னாரு. அதை வந்து நீங்க அவரை அவ்வளவு ஹார்ஷா அதை அவர் மூஞ்சில அவர் முகத்துக்கு முன்னாடி அப்படி நின்று அத்தனை பேர் மத்தியில அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சந்திப்பதற்கு பிரியன் சார் நான் உங்களை பார்க்கணும், நீங்க அசோக் நகர் வர முடியுமா, வேளச்சேரி வர முடியுமான்னு கேட்டா அவர் உடனே கிளம்பி வந்துருவாரு. உட்காந்து பேசலாம். இன்னொன்னு திருமா தோழர் என்ன கேட்கிறாரு, பத்திரிகையாளர்கள் என்கிட்ட கேட்டு எழுதுறாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்க முடியல, அப்படி கேட்கறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. உங்களுடைய கட்சியில ஒவ்வொரு நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் ஒரே நிலையில் இருக்கக்கூடிய பல பொறுப்பாளர்களும் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லும் போது நாங்க எதை கருத்தா எடுத்துக்கிறது? பனையூர் பாபு சொல்றாருங்க, எங்க எழுச்சி தமிழருடைய போனு 12 மணி நேரத்துக்கு மேல சுவிட்ச் ஆஃப், கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு. அந்த நேரத்துல பிரியன் சார் கால் பண்ணியிருந்தாருன்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியுமா? ஜேர்னலிஸ்ட் மணி சார் கால் பண்ணியிருந்தாருன்னா உங்களை கம்யூனிகேட் பண்ணிருக்க முடியுமா? பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது வேற. ஏதாவது ஒரு தரப்பில் நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு நம்ம தரப்புல இருந்து இவங்க பேசுறதுதான் சரின்னு உங்க தரப்புல இருந்து யாராவது கொடுக்கப்பட்டிருக்கிறார்களா? உங்க கட்சிக்குள்ளேயே 3-4 வாய்ஸ் ஒரே டைம்ல வெளியில வருது. ஒருத்தர் யூடியூப் சேனல்ல ஒரு மாதிரி பேசுவாரு, ஒருத்தர் யூடியூப் சேனல்லே பேச மாட்டேன்னு இருப்பாரு, ஒருத்தர் மெயின் ஸ்ட்ரீம் உட்காந்துக்கிட்டு இவங்களை திட்டுறேன்னு அங்க திட்டுவாரு, அவங்கள திட்டுறேன்னு இங்க ஒருத்தர் மாத்தி பேசுவாரு. நீங்க ஒரு முடிவு அதுக்கு பிறகு வேற ஒன்னா அறிவிக்கிறீங்க.
அப்ப இது எல்லாமே என்ன மனநிலையை கொடுக்கும்னா, அப்ப வெளியில இருக்கக்கூடிய செய்திகளை வைத்துதான் அதை செய்தியாவே ஆக்க முடியும். அப்படியான ஒரு நிலைமையை தான் பத்திரிகையாளர்களுக்கு தள்ளிவிடும். இப்ப இதை நாங்கள் எடுத்து சொன்னதற்காக, இந்த ஒரே காரணத்திற்காக எங்களை கூலி வாங்கி கொண்டு காசுக்கு மாரடிக்கிறார்கள், திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு திருமாவே அழிக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் நம்மை பற்றி இதை கட் பண்ணி போட்டு பரப்புவாங்க. திருமாவே படிச்சோம், நம்ம ஒண்ணுமே சொல்லல, ஆனா அதை அப்படிதான் எடுத்துப்பாங்கன்றேன். நீங்க இப்படி அடிக்கிறீங்களா? வீடியோ பாருங்க, நீங்க இப்படி சொல்றீங்களா? ஆனா நாங்க எழுச்சி தமிழர்னு சொல்றதுக்காக இந்த பக்கமும் அடி வாங்கிட்டு தான் இருக்கோம். நாங்க ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அது பிரியன் சார் மாதிரியான, எனக்கு பிரியன் சார் மேல எப்பவுமே எனக்கு பத்திரிகையாளர்கள் பல பேர் இருந்தாலும், ஷியாம் சாரா இருக்கட்டும், பிரியன் சாரா இருக்கட்டும், அவங்க மூத்த அனுபவம் கொண்டவர்கள் அப்படின்றது மட்டும் இல்லை, அவங்க ஒரு நிலைப்பாடு கொண்ட பத்திரிகையாளர்கள். அது எந்த நிலைப்பாடு அப்படின்னா, பாஜக எதிர்ப்பு, அது பாசிச சக்தி, அதை ஆதரிக்க கூடாது என்கின்ற நிலைப்பாடு கொண்ட பத்திரிகையாளர்கள். மற்ற பத்திரிகையாளர்கள் சிலர் கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல மோடி அரசு செய்திருந்தாலும் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும், பட்ஜெட்டில் இந்த விஷயம் நன்றாக இருக்கிறது, அப்படியெல்லாம் இல்லை, பாஜக என்பதை நாம ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் பத்திரிகையாளர் பிரியன், பத்திரிகையாளர் ஷியாம் போன்றவர்கள் எல்லாம். அவர்களை நாம் இந்த ஸ்பேஸ்ல இருந்து அந்நியப்படுத்துகின்ற வகையில ஒருபோதும் செயல்பட்டு விட கூடாது. பிரியன் சார் மீதான அந்த விஷயத்தை நான் என் மீதானதாக பார்க்கிறேன். அதுதான் அந்த இடத்துல இதை பேசுவதற்கு தூண்டியதை தவிர, மற்றபடி விடுதலை சிறுத்தைகளை அப்படி பேசுகிறீர்களா, இப்படி பேசுகிறார்கள், இதோ இனிமேல் இவர்கள் இதையுமே எழுச்சி தமிழர் அல்லாத வேறு விசிகாவினுடைய முகங்களாக இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்லியிருந்தா கூட நாம் அதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். அப்படி பல தருணங்கள் இருந்திருக்கிறது, நாம் அதை பெரிதுபடுத்தியது இல்லை. இப்போது மிக முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அப்படி பேசும்போது கூட நம்ம அதை பேசுனது, எங்களையே பல பேர் பல முறை பலவாறு பேசி இருக்கிறார்கள், அதை பற்றி நாங்கள் வருந்தியது இல்லை. அது தேவையும் இல்லை எங்களுக்கு, பேசிட்டு போங்க, ஜாலியா இருக்க. எங்களுக்கு அந்த கொள்கை என்ன, அது என்ன அப்படின்றது மட்டும்தான். இப்பவும் நான் சொல்றேன், அந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய மாற்றம், முன்னேற்றம் என்பதில் எழுச்சி தமிழர் திருமாவனுடைய பங்கு என்பது தவிர்க்க முடியாது. திமுக உருவாக்கிய ஒரு மாடலை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் பரவலாக்கியதுல எழுச்சி தமிழர் திருமா அவர்களுடைய பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கு. நம்மளுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விசிகாவினுடைய நிலைப்பாட்டை விமர்சிக்கவே இல்லையே. அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய இப்பயும் கிடையாது. யார் நம்ம தரப்புல இருந்து அப்படி ஒரு விமர்சனமே வைக்கப்படல. திமுக வைக்கக்கூடிய விமர்சனம், திமுக சார்பாக பேசக்கூடியவர்கள் வைக்கிற விமர்சனத்தை கூட நாங்க வச்சதே கிடையாது. ஏன்னா அது அவங்க பார்ட்டி, அவங்க அந்த முடிவு எடுக்கணும், அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு போகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் கரெக்ட். ஒரு பார்ட்டி மேனா அவர் அப்படித்தான் செய்ய முடியும் அப்படின்னு இப்போ வரைக்கும் ஜஸ்டிஃபை பண்ணுவோம். நம்ம அதுக்காகவே பல இடங்கள் மீதியும் வாங்குவோம். அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை. இன்னும் அந்த கடைசியா ஒன்றை மட்டும் நினைவுபடுத்தணும். பாலிமர் வகையறாக்கள் இருக்கின்ற சூழலில் பிரியன்களினுடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கணும். பாலிமர் இப்போ வரைக்கும் அந்த செய்தி, உங்களை பற்றி அவதூறாக பேசிய செய்தி, அவமரியாதையாக பேசிய செய்தி, அதை ஜீரணிக்க முடியாது. அதுக்கு எதிர்வினையாற்றுறது யாரு? நாங்க தான் எதிர்வினையாற்றணும். வேற யார் எதிர்வினையாற்றணும்? நாம தான் எதிர்வினையாற்றணும். அதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறோம், தொடர்ந்து அதை பத்தி பேசியிருக்கிறோம், அதை விமர்சனம் பண்ணியிருக்கிறோம். பாலிமர் அடாவடியாக நடந்து கொள்கிறது, சாதி வெறியோடு நடந்து கொள்கிறது அப்படின்னு. நம்முடைய பொலிட்டிக்கல் நிலைப்பாட்டில் ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறது எழுச்சி தமிழருக்கு தெரியும். இந்த விஷயத்துல கூடுதலா நீங்க கவனத்தில் எடுத்து, உங்களிடம் அவரை பற்றி, பிரியன் சாரை பற்றி தவறாக எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணலான்றத எழுச்சி தமிழர் பார்க்கணுன்றதுதான் நம்முடைய கோரிக்கை. வாய்ப்பு இருந்தால் பிரியன் சாரிடமே கூட அது பற்றி அவர் பேசலாம். முடிந்ததற்கு பிறகு நன்றாகத்தான் பேசி விடைபெற்று சென்று இருப்பார் கண்டிப்பாக. ஆனாலும் கூட அந்த மேடையிலிருந்து அந்த அட்டாக் டக்குன்னு எல்லாரையும் இதாக்கிடும். இப்ப நீங்க எந்த பக்கம் எடுத்து பாருங்களேன், திமுக சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தினமலராகவே இருந்தாலும் மேடையில இருந்து அப்படி கடுமையா மக்கள் மத்தியில கையை காட்டி இவனை அடிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு போர்ட்ரேல் அங்க வராது. இப்ப அதை நம்ம கவனமாக கையாள வேண்டியது. ஒரு லெகசி மீடியாவா இருக்கும்போது சில பத்திரிகையாளர்கள் குறித்து ஏதோ ஒரு உணர்வுபூர்வமா பேசும்போது சில வார்த்தைகள் வந்தா, அந்த லெகசி மீடியாலே ஒரு சிலர் பெரியார் ஓபிசி தலைவர் எல்லாம் பேசி இருக்கிறாங்க. இல்லங்க, நான் இந்த மேட்டரையே கூட தவிர்த்து வெட்டி பிறகு கூட ரிலீஸ் அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, லெகசியோட இருப்பவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. அதுவே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் தான். எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்காம முற்போக்கு தோழர்களாக இருக்கக்கூடிய நான் உங்க 3-4 பேரை மட்டும் கூப்பிட்டு பேச வைக்கிறதும் ஒரு ட்ராப் தான். ஆமா, நீங்க அதுல பாருங்க, அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டு என்ன தெரியுமா? அவங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பு மனநிலை. ஆமா, ஆனா திமுக வேணான்னு இப்ப வந்திருக்கிறவங்க.
அதுல ஒரு சிலர் அப்படி வந்து இல்ல இல்ல நீங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்கள சொல்றீங்கல்ல, நான் மேடையில் இருக்கிறவங்க சொல்றேன். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாஜக விருப்பாளர்கள், பாஜக வலதுசாரி தத்துவம்னு நம்புறவங்க. அதே நேரத்தில் இப்ப திமுக கூட்டணியில் இல்லாதவர்கள். இப்ப இந்த திமுக கூட்டணியை டிச் பண்றது, திமுக கூட்டணி குறித்து பேச வைக்கிறது, திமுகவை மேலும் மேலும் பேச வைக்கிறது. அதை யார் மூலமா பேச வைக்கிறது? திமுகவோடு இத்தனை ஆண்டு காலம் பயணித்தவர்களை விட்டே பேச வைக்கிறது. அது திமுக தலைவருக்கு இது போன்ற பேச்சுக்கள், அதிமுகவுடனான பேச்சுக்கள்ல உடன்பாடு இல்லை அப்படின்றத விளக்கம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை சிலர் கருதலாம். ஆனாலும் கூட நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, திரும்ப திரும்ப கூட்டணி தான் பேசுபொருளா இருக்கு. அது விளக்கம் கொடுக்கறதா இருந்தாலுமே கூட அந்த கூட்டணி உடைஞ்சதுதான் அங்க பேசுபொருள். மைய கருத்து என்ன, கிரக்ஸ் என்ன? திமுக தலைவர் நல்லவர், திமுக கூட்டணி உடைந்தது, அதுதான் கிரக்ஸ். அங்க நீங்க குதிரை பேரம் நிகழ்ந்தது எப்படின்னு ஒரு எபிசோடு வைங்க. அதை பத்தி அந்த வேதத்துல வரவே இல்லை. என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க, அது வேண்டாம், அதை தனியா பேசுவோம். 6 மாசம் நாங்கெல்லாம் கண்டிச்சதுனாலதான் அந்த அளவோட நிறுத்தப்பட்டது குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? நீங்க கண்டிச்சு இதெல்லாம் அளவோடு நடக்கிறது பிரச்சனை இல்லை. நன்றி.